இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எக்ஸசைசஸ் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னர் தை ஒர்க் அவுட்ஸ் பற்றி தாங்க. அதாவது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கால் கீழே உட்காந்தா அந்த தைஸ் வந்து தரையிலேயே முட்டாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு டைட்னஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த டைட்னஸ் ஜாஸ்தியாக இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்ட்ரெச்சஸ் நீங்கள் எவ்ரிடே ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 10லேருந்து 15 நாள்லேயே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு நீங்கள் ரிலாக்ஸ்டாக உட்காந்துக்கோங்க. காலை இப்படி பட்டர்ஃப்ளை பொசிஷனில் கொண்டு வந்துடுங்க. ஓகே, எந்த அளவுக்கு உங்கள் பாடியோட ஒட்டி கொண்டு வரீங்களோ அந்த அளவுக்கு ஒட்டிட்டு உங்களோட ஸ்பைனை வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. உங்கள் முதுகு வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஸோ இப்படி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிவிட்டு இப்படி கிளாஸ் பண்ணுங்கள். இது வந்து ஒரு 30லேருந்து 50 கவுண்ட்ஸ் வரைக்கும் பண்ணுங்கள். ஸோ இது பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா உங்களோட இன்னர் தைஸில் வந்து நல்ல ஸ்ட்ரெச் ஃபீல் ஆகும். ஸோ ஆரம்பத்தில் இப்படி டைட்டாக மேலே லிஃப்ட் ஆகிருக்கும் ஃப்ளோர்லேருந்து. ஸோ நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது என்னன்னா நல்ல கீழே உங்களுக்கு வந்து டச் ஆகும். ரிலாக்ஸ். இப்போ இப்படி எல்போ டு எல்போ கிளாஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஃப்ரண்ட்டில் இப்படி மூவ் பண்ணுங்கள். ஸோ இப்படி மூவ் பண்ணும்போதும் உங்களோட இன்னர் தைஸ் நல்ல ஸ்ட்ரெச் கிடைக்கும். இது வந்து ஒரு 15லேருந்து 20 வாட்டி பண்ணுங்கள். ஓகே, ரிலாக்ஸ். இப்போ 2 காலும் நல்லா வைடாக வச்சுக்கோங்க. ஸோ எவ்வளோ மேக்ஸிமம் உங்களால் வைட் பண்ண முடியுமோ அவ்வளோ மேக்ஸிமம் பண்ணிட்டு ஒரு கை இப்படி பின்னாடி, இன்னொரு கை இப்படி வச்சுட்டு ஜஸ்ட் இந்த பொசிஷனில் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள். ரிலாக்ஸ். அதே மாதிரி நெக்ஸ்ட் சைட். இந்த ஸ்ட்ரெச் வந்து ஒரு 30லேருந்து 45 செகண்ட்ஸ் வரைக்கும் கூட நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். ஓகே, ரிலாக்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு 2 கையும் இப்படி ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு இந்த சைட் இப்படி டச் பண்ணும், இந்த சைட் இப்படி டச் பண்ணும். ஸோ ஆப்போசிட் டச் பண்ணும். ஸ்டார்ட். அப்போ உங்கள் ஹீல் தூக்கக்கூடாது, முட்டியை மடக்கக்கூடாது. இன்கேஸ் டோ டச் பண்ண முடியலன்னா உங்களால் எவ்வளோ தூரம் ரீச் பண்ண முடியுமோ, இப்போ இவ்வளோ தானா அவ்வளோ ரீச் பண்ணிக்கலாம். ரிலாக்ஸ். இப்போ இதே மாதிரி லெக்ஸை வைடாக வச்சுட்டு சென்டரில் இப்படி கை வச்சு அப்படியே க்ரால் பண்ணி ஃப்ரண்ட்டில் போய் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள். உங்களோட ப்ரீதிங் நார்மலாக இருக்கணும். ஒரு 30லேருந்து 45 கவுண்ட்ஸ் வரைக்கும் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள். ரிலாக்ஸ். இப்போ 2 கையும் 2 காலை இப்படி ஹோல்ட் பண்ணிட்டு அப்படியே ஃபார்வர்ட் பெண்ட். இதுவும் 30லேருந்து 45 செகண்ட்ஸ் வரைக்கும் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள். ஓகே, ரிலாக்ஸ். ஸோ இந்த எக்ஸசைசஸ் நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது உங்களோட இன்னர் தைஸோட ஃப்ளெக்சிபிலிட்டி நல்லா இம்ப்ரூவ் ஆகுங்க. டைட்னஸ் வந்து நல்லா கம்மியாகும். அதனால் உங்களால் ரிலாக்ஸ்டாக வந்து உட்காந்து எந்திரிக்க முடியும். இல்லை ரொம்ப அந்த கிராம்ஸ் வருது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது நல்லாவே நீங்கள் ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ ஒரு எக்ஸசைஸும் நீங்கள் வந்து 15லேருந்து 20 செகண்ட்ஸ் வரைக்கும் ஹோல்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அப்படின்னா 30லேருந்து 45 செகண்ட்ஸ் வரைக்கும் பண்ணுங்கள். பட் எதையுமே நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணால் தான் ரிசல்ட்ஸ் இருக்குங்க. ஸோ இது எவ்ரிடே ஒரு 5 மினிட்ஸ் ஸ்பேர் பண்ணி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட லோவர் பாடி நல்லா ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். Thank you.